பாரதி, எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சண்டை வந்தா ஏதோ ஜென்ம பகை மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போறது தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா உங்க கூட இல்லாத, உங்களை விட்டுட்டு போன ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆபத்துன்னு கனவுல வந்தா கூட பரிகாரம் பண்றீங்க. இப்போ சுமங்கலி பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பாரதி. உங்களை மாதிரி பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். உங்களை மாதிரி ஹஸ்பண்ட்னா எனக்கு புரியல சார். அது உங்களை மாதிரி பொண்ணுங்க இப்படி இருந்தா என்ன மாதிரி ஆம்பளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி மனசுல தோணுனதுக்கெல்லாம் உடனே பூஜை பண்ணணுமா என்ன? அதான் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிருக்கீங்களா. உங்களை கஷ்டப்படுத்த நான் எப்படி கேட்கல, என் மனசுல தோன்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல சார். இது வேணும் அது வேணும் அப்படின்னு முடிவு பண்ற உரிமை நமக்கு இருக்கு. ஆனா சில விஷயங்கள்ல நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நடக்கணும்னு முடிவா இருக்கிற விஷயங்களை தாண்டி நாம எதுவுமே பண்ண முடியாம போயிடும். உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு சார். அதெல்லாம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு பதில் தெரியல. ஆனா எல்லாருமே அந்த விஷயங்களை உணர்ற அந்த நிமிஷம் வரைக்கும் நாம அது எதையுமே நம்புறதில்ல. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றப்போ நாம அதை முழுசா நம்பணும். எங்கேயோ தூரத்துல இருக்கிற நம்மளுக்கு பிடிச்சவங்கள இல்ல தெரிஞ்சவங்களையும் சம்பந்தம் இல்லாம நம்ம யோசிக்கிறப்போ அவங்க நம்ம எதிரில வருவாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை தேடிட்டே இருப்போம். அப்ப நம்ம மனசுல அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு சொல்லும். அது சரியாவும் இருக்கும். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்கள்ல நம்ம உள்ளுணர்வுகள் நம்மள வழி நடத்தி கூடவே தான் சார் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மனசு சொல்றத முழுசா நம்பணும். அப்படி நம்ப ஆரம்பிச்சோம்னா நாம தேடுற விஷயம், நாம நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும். நீங்க இப்ப சொன்ன எல்லா விஷயமுமே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை என்னால் நம்ப முடியுது பாரதி. சரி, பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? இல்ல சார், இனிமேதான் ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு வாங்கறதுக்கு போகணும். சரி வாங்க பாரதி, நானும் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து வாங்கலாம். ஐயோ சார், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இது எனக்கு பழக்கமான வேலைதான், நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் புருஷன் நல்லா இருக்கணும்னு நான் இதை பண்றேன். அதுக்கு எதுக்கு சார் நீங்க வரணும்? அட போங்க பாரதி, எல்லாமே உங்க இஷ்டப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே தான் நடக்கணுமா? நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நானும் நினைக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம எனக்கும் நான் நல்லா இருக்கணும்னு என் மேலேயும் அக்கறை இருக்கும்ல.